வெல்கம் டு வியாவர்ஷினி ஆடியோ நாவல்ஸ் சேனலை நீங்கள் லைக் பண்ணிக்கோங்க, ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி சேனல்ஸ் பற்றின அப்டேட்ஸை உடனுக்குடனே தெரிஞ்சுக்கோங்க. இன்றைக்கி நம்ம எழுத்தாளர் வியாவர்ஷினி எழுதின அக்னித்தாரகைங்கிற கதையோட அத்தியாயம் 17. விழி, ஆர்கிடெக்ட் உண்மையாக படிச்சியா என்று ஆதி கேட்டதும் விழி கோபத்தில் மூக்கு நுனி சிவக்க, நீ தானடா இன்டர்வியூ வச்சு செலக்ட் பண்ண என்றாள். ஏய், டா போட்டு பேசுகிற அளவுக்கு தைரியமா? ஆமாம், நீ மட்டும் என்ன டீ போட்டு பேசுகிற என்று கேட்க, சரி இப்போது படிப்பு விஷயத்துக்கு வருவோம். ஒரு சின்ன ப்ராஜெக்ட் பிளான் போட்டு தர முடியுமா? கண்டிப்பாக, பிளான் டீட்டெயில்ஸை மெயில் பண்ணுங்க, நான் பிளான் ரெடி பண்ணுறேன் என்று சொன்னாள். ஆதி டீல் என்று சொல்லிவிட்டு விழியுடன் ஆஃபீஸிற்கு கிளம்பி கீழே வந்தான். அகரன் ஃபோனில் பேசிக்கொண்டே வந்தான். ஆதி அவனை கேள்வியாக பார்க்க, நான் ஹாஸ்பிட்டல் வரேன் என்று காலை கட் செய்துவிட்டு ஆதியின் அருகில் அமர்ந்தான். மதுவும் வந்ததும் விழியின் பக்கத்தில் அமர்ந்து மெதுவாக பேசிக்கொண்டே உணவு உண்டனர். நால்வரும் டிஃபன் முடித்துவிட்டு வெளியே வந்தனர். அகரா, யார் கூட பேசிட்டு இருக்கடா என்று ஆதி கேட்டான். அண்ணி, நான் உங்ககிட்ட ஒரு முக்கியமான சீக்ரெட் சொல்லணும். டேய், நான் உன்கிட்ட கேள்வி கேட்டா நீ அவகிட்ட பேசிட்டு இருக்க என்று கேட்டான் ஆதி. மது, அண்ணி உங்க கூட பேசவே முடியல, நாம் எல்லாரும் வெளியே போயிட்டு வரலாமா என்று கேட்டாள். அகரனும், ஆமாண்ணா, வெண்பா கூட அண்ணியை பற்றி கேட்டு என்னை டார்ச்சர் பண்ணுறான்னா, இப்போ கூட அவள்கிட்ட தான் பேசிகிட்டு இருந்தேன். அண்ணி, உங்கள் ஃப்ரெண்டை நான் கல்யாணம் செஞ்சுக்கிட்டா அவளுக்கும் உங்கள் கூட இருந்த மாதிரி இருக்கும் என்று கூற, மது அதை கேட்டுவிட்டு, அப்போ நீ அவங்கள லவ் பண்ணுறியாடா என்று கேட்டாள். அது காலேஜ் லவ் மது. அப்போ இப்போ என்ன லவ்டா? இது மேரேஜ் லவ் மதுக்குட்டி என்று விழி சொல்லி சிரிக்க, ஆதி மூவரையும் பார்த்து கடுமையாக, இப்போ உங்கள் வேலையை பார்க்க போறீங்களா? ஈவினிங் பேசிக்கலாம் என்று விழியின் கையை பிடித்து இழுத்து கொண்டு காரில் ஏறும்படி சொல்ல, விழி இருவருக்கும் டாட்டா சொல்லிவிட்டு காரில் ஏறி கொண்டாள். காரை உயர் வேகத்தில் ஸ்டார்ட் செய்தான் ஆதி. ஆதி, இன்று மாலை விக்ரமண்ணா வீட்டில் ட்ராப் பண்ணுறீங்களா? எதுக்காக நீ அங்கே போகணும் என ஆதி கேட்டான். நான் என் அண்ணா வீட்டுக்கு கூட போகக்கூடாதா? நான் சும்மா தான் கேட்டேன் விழி, ஈவினிங் நானே ட்ராப் பண்ணுறேன் என்று சொன்னான். அன்று மாலை அனைவரும் விக்ரமின் வீட்டில் ஒன்று கூடினர். அகரன் மதுவை கூட்டிக் கொண்டு வந்திருந்தான். வெண்பா மதுவை வரவேற்று உட்கார வைக்க விழி அனைவருக்கும் அறிமுகப்படுத்தினாள். தாத்தா, பாட்டி, கவிதா அத்தை என உறவு முறை வைத்து கூப்பிடும் மதுவை அனைவருக்கும் பிடித்தது. விழி, வெண்பா, மது, அகரன் அனைவரும் ஹாலில் அமர்ந்து அரட்டை அடித்து கொண்டிருந்தனர். விக்ரமிடம் ஆதி பேசி கொண்டிருக்க தாத்தா விக்ரமை அழைத்தார். விக்ரம், சொல்லுங்க தாத்தா என்று அவரது அருகில் அமர ஆதி மறுபக்கம் அமர்ந்து கொண்டான். தாத்தா ஆதியிடம், உங்க வீட்டில் என்ன சொன்னாங்க என்று கேட்டார். தாத்தா பாட்டி மட்டும் பிடிவாதமாக இருக்காங்க தாத்தா என்று ஆதி கூற, உங்கள் மேரேஜை தான் நாங்கள் பார்க்க முடியல, ஒரு ரிசப்ஷன் மாதிரி வச்சு மேரேஜை எல்லாருக்கும் அனௌன்ஸ் பண்ணிடலாமா ஆதி என்று கேட்டார். நானும் அதை தான் யோசிச்சுட்ருக்கேன் தாத்தா, அப்பாட்ட பேசிட்டு முடிவை சொல்கிறேன். விக்ரம், சொல்ல மறந்துட்டேன், நம்ம வேணுகோபால் பேரை இன்னைக்கு ஈவினிங்கே வருவேன்னு சொன்னான், இன்னும் வரல என்று தாத்தா சொல்லி கொண்டிருக்கும் போதே காலிங் பெல் சத்தம் கேட்டது. நான் போய் பார்க்குறேன் தாத்தா என விழி எழுந்து சென்று கதவை திறந்தாள். மித்ரன் கை நிறைய பைகளுடன் நின்று கொண்டிருக்க, வாங்க என்று வரவேற்று வேலைக்கார அண்ணாவை அழைத்து பைகளை கொண்டு வருமாறு சொன்னாள். விழியின் பின் மித்ரன் வருவதை பார்த்து தாத்தா வரவேற்று அமரச் சொன்னார். வேலைக்காரன் பைகளை எடுத்து கொண்டு வருவதை கேள்வியாக பார்க்க, மித்ரன், நான் ஊருக்கு போயிருந்தேன், தோட்டத்தில் விளைந்த மா, பலா, வாழை, காய்கறிகள் என அனைத்தும் காரின் டிக்கியில் இருந்து இறக்கி கொண்டு வந்து வேலைக்காரன் வைத்தான். தாத்தா என் ஃப்ரெண்டுக்கிட்ட பத்திரமா கொடுக்க சொல்லி அனுப்பி வச்சாரு என்று சொல்லும் போதே ஜானகி டீ கொடுத்து விட்டு நலம் விசாரித்தார். தாத்தா அனைவரையும் அறிமுகப்படுத்தினார். ஆதி எங்கள் வீட்டு மாப்பிள்ளை என்று அறிமுகப்படுத்தினார். மித்ரன் அதிர்ந்து பார்க்க வெண்பாவின் அருகில் மறைவாக அமர்ந்திருந்த மதுவை பார்த்ததும் எழுந்து கொண்டான். என்னாச்சு மித்ரன் என்று விக்ரம் கேட்டான். மித்ரன் அப்போதுதான் தன்னிலை உணர்ந்து அமர்ந்தான். அடுத்து அகரனை அறிமுகப்படுத்தினார். மித்ரன் ஆதியிடம், நீங்கள் தப்பாக நினைக்கலன்னா நான் ஒன்று கேட்கட்டுமா என்று கேட்டான். உங்கள் அத்தையை பற்றி ஏதாவது தெரியுமா? ஆதி கேள்வியாக நோக்கி இல்லை என்று தலையசைத்தான். எனக்கு அத்தை இருப்பது உங்களுக்கு எப்படி தெரியும் என்று கேட்க, எங்கள் தாத்தா சொல்லியிருக்காரு என்று சமாளித்து விட்டான். மித்ரன் மதுவை பார்க்க, ஆதி, மிஸ்டர் மித்ரன், எங்கள் மதுவை உங்களுக்கு முன்னாடியே தெரியுமா?
அங்கேயே பார்க்குறீங்க என்று கேட்டான். உங்கள் தங்கச்சி எதுவும் உங்ககிட்ட சொல்லலையா என்று நடந்தவையெல்லாம் சொல்ல அனைவரும் அதிர்ச்சியாக மதுவை பார்த்தனர். மது, இவர் சொல்றதெல்லாம் உண்மையா என்று ஆதி கேட்டான். ஆமாம் என்று சொல்ல அகரன் எழுந்து சென்று மதுவை ஓங்கி அரைந்து விட்டு, அன்னைக்கு அண்ணி மட்டும் வராமல் இருந்திருந்தா என்ன ஆயிருக்கும் என்று சொல்ல விழி மதுவின் அருகில் வந்து தோளில் சாய்த்து கொண்டாள். மித்ரன் கேள்வியாக பார்க்க விக்ரம் அன்று நடந்ததை சொன்னான். தேங்க்ஸ் மித்ரன், நீங்கள் எங்களுக்கு பெரிய உதவி பண்ணியிருக்கீங்க என்றான் ஆதி. அப்படி பார்த்தா உங்கள் மனைவிக்கு தான் நன்றி சொல்லணும் என்றான் மித்ரன். மது, தேங்க்யூ ஸோ மச் அண்ணி, நீங்கள் மட்டும் அன்னைக்கு வரலன்னா நான் உயிரோடவே இருந்திருக்க மாட்டேன் என்று சொல்லி அழுது கொண்டிருக்க வெண்பாதான் அவளை அதட்டி சமாதானப்படுத்தினாள். மித்ரனை அனைவரும் நன்றி உணர்வுடன் பார்த்தனர். மித்ரன் டின்னர் சாப்பிட்டதும் கிளம்ப விக்ரம், மித்ரன், நீங்கள் ரிசார்ட்டில் வேலை பார்க்குறீங்களா என்று கேட்டான். அந்த ரிசார்ட்டின் ஒன் ஆஃப் த பார்ட்னர், நானும் என் ஃப்ரெண்டும் சேர்ந்து ஆரம்பித்தது என்று சொன்னான் மித்ரன். அனைவரிடமும் விடைபெற்று கிளம்பும்போது விழியை கூர்ந்து கவனித்து விட்டு சென்றான். ஆதியும் விக்ரமிடம் சொல்லி கொண்டு கிளம்பினான். மது, அகரன், விழி மூவரும் ஆதி சென்ற பிறகு சிறிது நேரம் அரட்டை அடித்துவிட்டு ஒரே காரில் கிளம்பினர். மது வீட்டிற்கு சென்றதும் மித்ரனிற்கு கால் செய்தாள். மித்ரன் அழைப்பை ஏற்று காதில் வைத்தான். நீங்கள் இப்படி அன்னைக்கு நடந்ததை பற்றி அண்ணா கிட்ட சொல்லியிருக்க கூடாது, நான் ரொம்ப டிசப்பாயிண்ட் ஆயிட்டேன். அதுக்கு எதுக்கு கண்டிஷன் வேற சொன்னீங்க என்று கேட்டாள். மது, நிதானமாக பேசு, எதுக்கு இவ்வளோ டென்ஷன் ஆகிற? நீ உங்கள் அண்ணா கிட்ட சொல்லணும்னு பிளான் பண்ணி சொல்லலை. ஆக்சுவலி நீங்கள் அங்கே இருப்பீங்கன்னு கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல. என் தாத்தா ஃப்ரெண்டு ஃபேமிலியை தான் பார்க்க வந்தேன். சாரி மது, இனி இப்படி சீக்ரெட்டை ரிவீல் பண்ண மாட்டேன் என்று மித்ரன் சொல்ல, ஓகே நான் ஃபோனை வைக்கிறேன் என்று மது சொன்னாள். ஏய், என் மேலே கோவமா? இல்லைன்னு சொல்ல மாட்டேன். மதுக்குட்டிக்கு கோவம் போகணும்னா நான் என்ன செய்யணும்? நான் யோசிச்சு நாளைக்கு சொல்கிறேன் என்று சொன்னாள். மது, எங்கள் அத்தை பொண்ணுக்கு சென்னையில் நம்ம ரெசார்ட்டில் சின்னதாக ரிசப்ஷன் வச்சுருக்கோம். நீ, உங்கள் அண்ணி எல்லாம் விக்ரம் ஃபேமிலியோட முடிஞ்சால் வர முடியுமா என்று மித்ரன் கேட்க, உடனே மது, ஏன் எங்கள் ஃபேமிலியெல்லாம் இன்வைட் பண்ண மாட்டீங்களா என்று கேட்டாள். என்னோட மேரேஜுக்கு கண்டிப்பாக நேர்லேயே வந்து இன்வைட் பண்ணுறேன் என்றான் மித்ரன். என்ன, அதுக்குள்ளே பொண்ணு பார்த்துட்டிங்களா என்று மது கேட்க, நான் மேரேஜ் பண்ணிக்கிறதுல உனக்கு இஷ்டம் இல்லையா மதுக்குட்டி? நான் ஒன்றும் குட்டி இல்லை, காலேஜ் ஃபைனல் இயர் படிக்கிறேன் என்றாள். என்ன கோர்ஸ் பண்ணுற மது? நான் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் படிக்கிறேன், இனிதான் ப்ராஜெக்ட் இன்டர்ன்ஷிப் பண்ணணும் என்று இன்னும் சிறிது நேரம் பேசிவிட்டு ஃபோனை வைத்தாள். ஆதி அறைக்குள் நுழைந்ததும் விழியை பின்னிருந்து கட்டிக்கொண்டான். விழி எதிர்பாராததால் ஓரடி முன் நகர்ந்து பின் நேராக நின்றாள். ஆதி, என்னை விடுங்க என்று திமிர, விழி ப்ளீஸ் கொஞ்ச நேரம் என்று கேட்க அமைதியானாள். நீ அன்னைக்கு காட்டில் உதவ போறேன்னு சொன்னபோது ரொம்ப கோபமாக திட்டேன். மது விளையாட்டுத்தனமாக இருப்பான்னு தெரியும், ஆனால் இவ்வளவு கேர்லெஸ்ஸாக ஆபத்தில் மாட்டிப்பான்னு நினைக்கல. நீ எவ்வளோ பெரிய உதவி பண்ணியிருக்க தெரியுமா லர்மா என்று உணர்ச்சி வசப்பட்டு பேசும் ஆதியை இப்போதுதான் பார்த்து பிரமித்தாள். ஆதியிடம் எப்போதும் திமிரான பார்வை, கடுமை, பார்ப்போரை 10 அடி தள்ளி நிறுத்தும். விக்ரம் குடும்ப உறுப்பினர்கள் தவிர யாரும் அவ்வளவு எளிதில் நெருங்க முடியாது என்பது இவ்வளவு நாளாக ஆதியை பற்றி அவள் அறிந்த உண்மை. அவள் மட்டுமே இதில் விதிவிலக்கு. அவனுடைய மென்மையை அறிந்தவள். ஆனாலும் சென்டிமெண்ட், பாசம் இவற்றை வெளிப்படையாக காட்டி பார்த்திராததால் யோசித்துக் கொண்டிருந்தாள். ஆதி விழியை விலகிய பிறகும் அவள் அப்படியே இருக்க, ஆதி எதுவும் நடக்காதது போல மடிக்கணினியை எடுத்துக்கொண்டு சோஃபாவில் அமர்ந்து வேலை பார்க்க ஆரம்பித்தான். அத்தியாயம் 18. விழி நினைவு கலைந்த ஆதியை பார்த்தாள். எதுவும் நடக்காததை போல் மடிக்கணினியில் வேலை பார்த்து கொண்டிருக்க விழி குழப்பத்துடன் ஆதியின் அருகில் அமர்ந்தாள். விழி, நாளைக்கு நமக்கு ஒரு முக்கியமான மீட்டிங் ஹோட்டல் நியூ பேலஸில் இருக்கு. நீயும் என் கூட வரணும். போய் படு, ஒரு சின்ன ஒர்க் இருக்கு, நான் முடிச்சிட்டு வரேன் என்றான். விழி சரியென தலையாட்டி விட்டு எழுந்து கொண்டாள். சிறிது நேரத்தில் வேலையை முடித்து எடுத்து வைத்துவிட்டு பெட்டை பார்த்தான். அங்கு வெறுமையாக தெரியவே எங்க போனா என்று தனக்குள் நினைத்து கொண்டு பால்கனி பக்கம் பார்த்தான். அவள் அங்குள்ள ஊஞ்சலில் உட்கார்ந்து போனை பார்த்து கொண்டிருந்தாள். ஆதி விழியின் அருகில் அமர நிமிர்ந்து பார்த்தாள். என்ன என்று ஒற்றை புருவத்தை ஏற்றி இறக்க அவனது அழகில் மயங்கிய மனதை அடக்கிவிட்டு, தூக்கம் வரல, அதான் பாட்டு கேட்டுட்டு இருக்கேன் என்றாள். அப்போதுதான் அவள் காதில் உள்ள ஏர்பாட்ஸை பார்த்தான். உனக்கு பாட்டு கேட்கறதெல்லாம் பிடிக்குமா என்று கேட்க, ஏன் நான்லாம் பாட்டு கேட்க கூடாதா? தாராளமாக கேளு டார்லிங்,
நான் போய் தூங்க போறேன் என்று சென்று விட்டான். விழி, நீ அவனை ரொம்ப டீஸ் பண்ற, ஒரு நாள் அவன்கிட்ட மாட்ட போற என்று தனக்குள் சொல்லிக்கொண்டே விழியும் பெட்டில் ஒரு பக்கம் படுத்து கொண்டாள். அடுத்த நாள் காலை விழி ஆபீஸில் வேலை பார்த்து கொண்டிருக்க ஆதி அவளை அழைத்து கொண்டு ஹோட்டல் மீட்டிங் செல்ல வெளியே வந்தான். ஆதி கூடவே வருவதால் யாருக்கும் அவளை உற்று நோக்கும் தைரியம் இருந்ததில்லை. இன்றுதான் அவள் கல்யாணமானவள் என்பதை அவளுடைய மஞ்சள் கயிறு காட்டி கொடுத்தது. அதை பார்த்துவிட்டு அனைவரும் அமைதியாக அவரவர் வேலையை கவனித்தனர். ஏனெனில் ஆதி அவர்களுக்கு மயூரியை வைத்து கற்றுக் கொடுத்த பாடம் அப்படிப்பட்டது என்று நினைத்து கொண்டு ஆபீஸ் ஸ்டாஃப்ஸ் அனைவரையும் ஒரு பார்வை பார்த்துவிட்டு கிருஷ்ணன் தனது வேலையை பார்க்க சென்றான். ஆபீஸில் கிருஷ்ணனுக்கு மட்டும் ஆதியுடைய மேரேஜ் பற்றி தெரியும். இருந்தும் விழியிடம் ஒரு வார்த்தை கூட அதை பற்றி கேட்டதில்லை. ஹோட்டல் வாசலில் நின்றதும் காரின் கதவை பாடிகார்ட்ஸ் திறந்து விட்டனர். ஆதி தனது சன்கிளாஸை அணிந்து கொண்டு கம்பீரமான தோற்றத்துடன் பாடிகார்ட்ஸ் 4 பேர் பின்தொடர்ந்து செல்வதை பார்த்து வியந்து நின்றுவிட ஆதி பின் திரும்பாமலேயே ஒரு செகண்ட் நிற்க பாடிகார்ட்ஸ் இருவர் வந்து விழியை அழைக்க தன்னிலை உணர்ந்து வேகமாக ஆதியை பின்தொடர்ந்தாள். ஹோட்டல் கான்ஃபரன்ஸ் ஹாலில் ஃபாரின் இன்வெஸ்டர் அமர்ந்திருக்க கிருஷ்ணன் பிரசன்டேஷன் செட்டப் எல்லாம் ரெடி செய்து வைத்திருந்தான். ஆதி சென்று வரவேற்று ப்ராஜெக்ட் டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் செய்ய இடையில் கேள்வி கேட்டவர்களுக்கு பதிலளித்து முடித்ததும் தனது நாற்காலியில் அமர்ந்தான். சுற்றி இருந்தவர்கள் தங்களுக்குள் பேசிவிட்டு எங்களுக்கு இந்த ப்ராஜெக்ட் பிடிச்சிருக்கு என்று சொன்னார்கள். சிறிது நேரம் அவர்களுடன் உரையாடினான். கிருஷ்ணனிடம் அவர்களுக்கு லஞ்ச் அரேஞ்ச்மெண்ட்ஸ் பார்த்து கொள்ளுமாறு சொல்லிவிட்டு அனைவரிடமும் விடைபெற்று கொண்டு ஆதி வெளியில் வந்ததும் தான் விழியை திரும்பி பார்த்தான். விழி ஆதியையே பார்த்து கொண்டிருக்க அவளின் முன் சென்று சொடக்கிட விழி குனிந்து கொண்டாள். அவன் அவளின் எண்ண ஓட்டங்களை மைவிழியிலேயே கண்டு கொண்டு கைப்பற்றி அழைத்து லிப்டிற்குள் சென்றதும் தான் கையை விட்டான். 12வது மாடி முழுவதும் அவனுடைய தளம் என்பதால் ஊழியர்கள் யாரும் இல்லை. ஆதி தனது அறைக்கு செல்ல விழி பின்தொடர்ந்தாள். அறையின் உள்ளே சென்றதும் பிரம்மாண்டமான அலங்காரங்களை ஆசையுடன் ரசித்து கொண்டிருந்தாள். ஆதி இன்டர்காமில் லஞ்ச் கொண்டு வரும்படி பணித்துவிட்டு தனது டையை தளர்த்திவிட்டு சோஃபாவில் அமர்ந்தான். ஆதி விழியின் ஒவ்வொரு அசைவுகளையும் பார்த்து கொண்டிருக்க ரூம் நாக் பண்ணும் சத்தம் கேட்டு கமின் என்று சொன்னான். லஞ்சை டேபிளில் அடுக்கிவிட்டு சென்றனர். ஆதி, உண்மையாவே நீங்க திறமையான ஆர்கிடெக்ட், இப்படிலாம் இன்டீரியர் டிசைன் பண்ண முடியும்னு இப்போதுதான் தெரியுது. விழி, நீ இப்பதான் படிச்சு முடிச்சு வந்திருக்க. இன்னும் கொஞ்ச நாள்ல எனக்கே சொல்லித்தர அளவுக்கு உன் திறமைய வளர்த்துக்கணும். நான் இன்னைக்கு ப்ரெசென்ட் பண்ண ப்ராஜெக்ட் பார்த்துட்டு இருந்தேன்ல, அதில் உனக்கு என்ன மாடிஃபை பண்ணால் நல்லா இருக்கும்னு தோணுது என்று கேட்டுக்கொண்டே சாப்பாடு எடுத்து வைக்க நீங்கள் டிசைன் பண்ணதே பெஸ்ட்டாக இருந்தது என்று சொன்னாள். இங்கே தான் உன் நாலேஜை நீ யூஸ் பண்ணணும். நான் என்னோட கற்பனைக்கு ஏற்ற மாதிரி டிசைன் பண்ணியிருக்கேன். ஒவ்வொருத்தரோட கற்பனையும் வேறுபடும். நீ டிசைன் பண்ணியிருந்தா எப்படி இருக்கும்னு நான் பார்க்கணும். நான் ப்ராஜெக்ட் டீட்டெயில்ஸ் மெயில் பண்ணுறேன். நீ கோத்ரூ பண்ணிவிட்டு 2 டேஸில் ரெடி பண்ணி கொண்டு வா. இதை சரியான முறையில் செஞ்சால் ஆன்கோயிங் ப்ராஜெக்ட் டீமில் சேர்த்துக்கிறேன் என்று சொன்னான். விழியும் சந்தோஷமாக தலையாட்டினாள். இருவரும் சாப்பிட்டு முடித்துவிட கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடு விழி, எனக்கு கொஞ்சம் வேலை இருக்கு, நான் முடிச்ச பிறகு ஷாப்பிங் போகலாம், இன்னைக்கு நைட்டு பார்ட்டி இருக்கு என்று சொல்லி சென்றான். விழி வெண்பாவிற்கு கால் செய்ய ரிங் போனதை தவிர அவள் எடுக்கவில்லை. அதே நேரம் வெண்பா ஹாஸ்பிட்டலில் அகரனுடன் தீவிர வாக்குவாதத்தில் ஈடுபட்டு கொண்டிருந்தாள். 2 நாட்களாக அகரன் காதல் சொன்னதற்கு பதில் சொல்லாமல் கண்ணாமூச்சி ஆடிக்கொண்டிருந்த வெண்பாவை இன்று பதில் தெரிந்தே ஆக வேண்டும் என்று காலை டியூட்டியை நைட் டியூட்டியாக ஷெட்யூல் மாற்றி நர்ஸிடம் கொடுத்து அனுப்பினான். ஜெனரல் வார்டில் ரவுண்ட்ஸ் பார்த்துவிட்டு தனது கேபின் சென்று அமர்ந்தாள். நர்ஸ் மரியம் வந்து சர்க்குலரை கொடுத்து விட்டு சென்றாள். அதை பார்த்துவிட்டு அகரன் கேபினிற்கு செல்ல அவன் நோயாளியை பரிசோதித்துக் கொண்டிருந்தான். டியூட்டி டைம் முடியும் வரைக்கும் பார்க்க விட மாட்டான் என்று அறிந்து கொண்ட வெண்பா பேஷண்ட் உள்ளிருக்கும் போதே நுழைந்து விட்டாள். அகரன் வெண்பாவை கண்டிப்புடன் பார்க்க அங்கிருந்த சேரில் சாவகாசமாக அமர்ந்து கொண்டாள். அவளது தோரணையை பார்த்து பேசாமல் போக மாட்டாள் என்று நினைத்து பேஷண்ட் பார்த்து அனுப்பிவிட்டு நர்ஸை அழைத்து நான் சொல்ற வரைக்கும் யாரையும் உள்ள அனுப்பாதீங்க என்று சொல்லிவிட்டு நர்ஸ் போனதும் திரும்பினான். வெண்பா அகரனை தீப்பார்வை பார்க்க அவன் மனதுக்குள் குத்தாட்டம் போட்டுக்கொண்டே சொல்லுங்க மிஸ் வெண்பா என்று கேட்டான். என்னோட டியூட்டி ஷெட்யூலை நைட் ஷிஃப்டாக மாற்றும் போது என்கிட்ட கேட்க மாட்டீங்களா என்று கேட்டாள். உங்களை தான் நான் பார்க்கவே முடியலையே மிஸ் வெண்பா, 2 டேஸாக கேட்கலான்னு பார்த்தா நீங்கள் டியூட்டி சின்சியராக பார்க்குறதா உங்கள் நர்ஸு தேவி சொன்னாங்க.
அதான் நானே ஷிஃப்ட்டு சேஞ்ச் பண்ணிட்டேன். நைட் ஷிஃப்ட் பார்க்குறத உங்கள் லவ்வர் ஒத்துக்க மாட்டாங்களோ என்று கேட்க வெண்பா முறைத்து கொண்டே, என் லவ்வர் கூட அவுட்டிங் போகலான்னு நினச்சேன் என்று சொன்னாள். அகரன், நான் வர ரெடி தான் பட்டு, எப்போ போகலாம் என்று கேட்டு பிபியை எகிற வைத்தான். வெண்பா பொறுத்தது போதும் என்று பொங்கி எழுந்து, டே உன் லவ்வை நான் அக்செப்ட் பண்ணிக்கவே மாட்டேன் என்று சொல்ல, அப்போ என் பட்டு இவ்வளோ நாளாக அக்செப்ட் பண்ணிட்டு தான் இருந்தாளா என்று கேட்டான். வெண்பா, நான் எப்போ அப்படி சொன்னேன், நான் ஒன்றும் உன்னை லவ் பண்ணல என்று சொன்னாள். ஓ அப்படியா, ரிசல்ட் தெரிஞ்சுக்க தான் வெயிட் பண்ணேன். நம்ம கைனகாலஜிஸ்ட் ஆரா மேம் இருக்காங்கல்ல, அவங்க கிட்ட ப்ரப்போஸ் பண்ணலான்னு இருக்கேன். ஷீ இஸ் வெரி டேலண்டட் அண்ட் ஒன் ஆஃப் த பெஸ்ட் டாக்டர்ஸ் இன் அவர் ஹாஸ்பிட்டல். ஹர் வாய்ஸ் இஸ் மெஸ்மரைசிங், ஹர் லுக் இஸ் கார்ஜியஸ் என்று சிலாகித்து கூறிக்கொண்டே செல்ல வெண்பா காதில் புகை வராத குறையாக கேட்டுவிட்டு, போதும் நிறுத்துறியா என்று டேபிளை தட்டினாள். வெண்பா எழுந்து அவனது அருகில் சென்று சட்டையை பிடித்து கொண்டு, என்னை இவ்வளோ வருஷம் பட்டுன்னு கொஞ்சினதெல்லாம் சும்மாவா? நான் வேணான்னு சொன்னா அடுத்து ப்ரப்போஸ் பண்ண போயிடுவியா? என்னை தவிர வேற யாரையாவது உன் கண்கள் ரசிச்சுச்சு கொன்னுடுவேன் என்று சொல்லி முகத்தை பார்க்க இருவரது முகமும் நூலளவு இடைவெளி இல்லாமல் நெருங்கி இருந்தது. வெண்பா மிரட்டுவதை நிறுத்தியதும் அகரன் அவளது இடுப்பின் இருபக்கமும் கை கொடுத்து தூக்கி தனது மடியில் அமர வைத்து கொண்டான். வெண்பா அதிர்ச்சியில் விழிவிரித்து கீழே விழாமல் இருப்பதற்காக அவளது கைகளை அகரனின் கழுத்தை சுற்றி கோர்த்து கொண்டாள். வெண்பா மெய் மறந்து பார்த்து கொண்டிருக்க அகரன் வெண்பாவின் முகத்தில் விரலால் நெற்றியிலிருந்து கோடிழுக்க வெண்பா இமைகள் படபடக்க கண்கள் மூடிக்கொண்டாள். மூக்கில் பயணித்து உதடுகளை அழுத்தி வருட கண்களை பட்டென்று திறந்து கொண்டாள். அதற்காகவே காத்து கொண்டிருந்ததை போல் தன் உதடு என்னும் தூரிகையால் கண்களில் ஒட்டி எடுத்துவிட்டு நிறுத்தி விடுவான் என்று நினைத்து வெண்பா எழும் நேரம் இடுப்பில் இருந்து கையை எடுத்து கன்னங்களை கையில் ஏந்தி இருபுற கன்னங்களில் முத்தம் கொடுத்து, ஐ லவ் யூ பட்டு, till our end of my life, from the bottom of my heart என்று காதலுடன் கூறினான்.